இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை தண்ணி சாருக்கு தேவையான இரும்பு சட்டி எடுத்து கடாயில் வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு கை நிறையா உரித்து மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மணத்தக்காளி கீரை ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நம்ம சின்ன வெங்காயத்தை லேசாக வதக்கியிருக்கோம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அதில் சேர்க்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக விடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த கீரை வேகட்டும். இந்த கீரை வேகிற டைமிங்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு பாதி முடி தேங்காய் எடுத்துருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். கீரை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆனால் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுறோம். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் தேங்காவை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் அரைச்சதை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுறலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். நம்ம மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இது வயிறு புண்ணை நல்லா ஆற்றும். தண்ணியாக இது பண்ணி இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சி, வயிறு புண்ணை ஆற்றும். அந்த மாதிரி நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தால் போதுமானது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட தயாராக இருக்குது.